யாரெல்லாம் நிலா சோழனோட ரிசப்ஷன்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிலாவோட குடும்பத்த, அதாவது நிலாவோட புகுந்த வீட்டு குடும்பத்த அசிங்கப்படுத்த போறாங்களா? இல்லைன்னா இந்த மனோகர் தான் வந்து அசிங்கப்பட்டு நிக்க போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு, அதாவது திருவண்ணாமலையில இருக்கிற நிலாவோட அப்பா வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்ப கார்ல போயிட்டுருக்கும்போது, நடேசன பார்க்க நெறைய பேர் இருந்துட்டு நெறைய தடவ வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாருன்னா, நம்ம பாண்டியில இருந்து, பல்லவன்ல இருந்து எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டுருப்பாங்க. இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இதே மாதிரி ரொம்ப வசதியானவங்க, ரிச்சானவங்க. அவங்களுக்கு முன்னாடி தண்ணி கிண்ணிய போட்டுட்டு அசிங்கப்படுத்திறாம நம்மள, "நீ சொல்லுனே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன வந்து சேரன் கிட்ட சொல்ல, உடனே சேரன் வந்துட்டு, ஆமாப்பா, நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா. நிலாவுக்கும் அது பெரிய அவமானம்ப்பா. நம்ம நிலாவுக்கு அவமானத்த தேடி தரக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. உடனே நடேசன் அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். "என்னைய பார்த்தா உனக்கு எப்புட்றா தெரியுது? இல்ல நானும் கார்ல ஏறுனதுலருந்து பார்த்துட்டே இருக்கேன். மாத்தி மாத்தி எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. கார முதல்ல ஓரமா நிப்பாட்றா, நான் இறங்கி போயிடுறேன். ரிசப்ஷனுக்கே நான் வரல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் இப்ப என்ன சொல்லிட்டாங்க உங்கள? அந்த மாரி எதுவும் பண்ணிறாதீங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. நீங்க ஏதாவது விசேஷம்னாலே இந்த மாரி தான் ஏதாவது பண்றீங்க. அங்க பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு வந்து அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏதாவது சொல்ல, அப்புறம் எல்லாருமே ஏதாவது வந்து தப்பா நினைப்பாங்க. எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். அதனால தாங்க, அதனால தானே அங்கிள் சொல்றாங்க. சரி, ஓகே விடுங்க. இனிமே சொல்ல மாட்டாங்க, சரியா? நீங்களும் அங்க வந்து பேசாம இதே மாரி அமைதியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "பார்றா இவிங்கலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப நீ ஆரம்பிக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, எதுவுமே பேசலப்பா. நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கூட்டிட்டு வராங்க. ஸோ இவங்க இங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தேனு வந்து உடனே எல்லாரையுமே வந்து பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மனோகர் இருந்துட்டு, "வாங்க மாப்ள, வாங்க எல்லாருமே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறாரு. தாசு, பின்னாடி மதி எல்லாருமே நின்னுட்டு இருக்கிறாங்க. இதுல தாஸோட மாமனார், மாமியார் வேற இருக்காங்க. நம்ம மதியோட அம்மா, அப்பாவும் இருக்கிறாங்க. அதனால இப்ப என்ன அப்டின்னா, "என்ன சும்மா பார்த்துட்டே இருக்கிற? ஆரத்தி எடுத்து உள்ள வர சொல்லு. நம்ம மாப்பிள்ளையவும், பொண்ணையும்" அப்படின்னு சொல்லும்போது, தேன் இருந்துட்டு ஆரத்தி எடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, பரவால்ல, அ ஒரு மரியாதையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சாலும், நம்ம நடேசன் அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிலாவோட வீட்டுக்கு வராரு. "என்னம்மா நிலா, இதுதான் உன் வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா அங்கிள், இதான் இதான் வீடு. எங்க அப்பா வீடு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "பரவால்லம்மா, எவ்ளோ பெரிய வீடா இருக்குது. செடி கொடிலாம் நெறைய வளர்த்து வச்சிருக்கீங்க போல. பரவால்ல, பெரிய வீடு தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம அ தாஸ் இருந்துட்டு, "இவ்ளோ பெரிய வீட்ட பார்த்ததே இல்ல போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு நம்ம நடேசன பறந்துட்டு, "இது என்ன வீடு? இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா யாரு எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என் வீடு அப்படி கிடையாதுல்ல. எல்லாரும் ஹால்ல உட்காந்து எல்லாருமே மனச விட்டு பேசி சந்தோஷமா இருப்போம். இது ஆளுக்கு ஒரு மூலையில செல்ல தூக்கி வச்சுக்கிட்டு, இல்ல டிவிய பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கும்? எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசினா தான் அவங்களோட கவலைகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் நல்லாருக்கும். அந்த வீட்ல தான் வந்து சந்தோஷம் இருக்கும். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டா நல்லாவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா சொல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் நோஸ் கட் வந்துட்டு இங்கருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்ம நிலா கிட்ட வந்துட்டு, "நிலா, உன்னோட ரூம்ல போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுருமா" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமா சேரன் என்கிட்ட, "உங்களுக்கு இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அதுக்கப்புறமா உள்ள போனதுமேனு, நம்ம நிலாவும், சோழனும் அவங்களோட ரூம்க்கு வந்து போயிர்றாங்க. "ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ரூம்க்கு வரேன். நான் திரும்ப வருவேன்னு நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "எனக்கும் இந்த தடவ வந்திருக்கும்போது மனசுல ஒரு கெத்து இருக்குது, சந்தோஷம் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்திருக்கீங்கல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்போது என் மனசுல மட்டும் தான் நீ இருந்த. நான் மட்டும் தான் உன்னைய லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் உன்னைய பொண்டாட்டின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ அப்படி நெனைக்கல. இப்ப நீ வந்து 100% வந்து என்னை ஏத்துக்கிட்ட. நம்மளும் வாழ ஆரம்பிச்சுட்டோம். நீ வந்து என்னைய புருஷனா ஏத்துக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க. மறுபடியும் நமக்கு கல்யாணமாகி வந்திருக்கிறோம். அதனால போன தடவ வந்தத விட, இந்த தடவ மனசுல ஒரு திருப்தியோட, சந்தோஷத்தோட தான் வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆனாலும் எனக்கு என்னமோ இன்னும் கஷ்டமாவே இருக்குது சோலா. ஏதாவது தப்பா நடந்துருமோன்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது,
நீ எத பத்தியும் கவலைப்படாத நிலா. நம்ம தான் பேசியிருக்கிறோம்ல. அப்படி யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட, நாங்க வந்து இத பத்தி எதுவா பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டோம் சரியா? நீ இத பத்தி கவலைப்படாத. ஜஸ்ட் ரிசப்ஷன் வச்சு முடிக்கவுமே நம்ம கிளம்பிருவோம் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்றாங்கன்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, நானும் வாரேன் வாங்க சோழன் போய் பார்த்துட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வராங்க. ஸோ இப்ப சேரனனோட அவங்க தங்கியிருக்கிற ரூம வந்து கதவு தட்டும்போது, வேகமா சேரன் வந்து கதவ திறக்குறாங்க. "வாப்பா நிலா உள்ள வான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, "என்னண்ணே ரூம்லாம் பரவாயில்லையா? உங்களுக்கு போதுமா? இல்லன்னா வேற ஒரு ரூம் காட்டவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல போதும். எல்லாருக்குமே இந்த ஒரு ரூம் போதும். இதுல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சாரி நம்ம சேரன் வந்து சொல்றாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு, "உங்க வீட்ட லாஸ்ட் டைம் நான் வந்து ஒருக்கா வந்திருக்கும்போது, உங்க வீட்ட நான் சுத்தி பார்க்கவே இல்ல அண்ணி. இன்னைக்கு நான் சுத்தி பார்க்கலாமா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இதுல என்ன இருக்குடா பல்லவா? தாராளமா சுத்தி பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் வந்துட்டு, "ஏய் இப்ப இது ரொம்ப முக்கியமா? வேணாம்டா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அட விடுங்கண்ணே, இதனால என்ன இப்போ? அவன் சுத்தி பார்க்கட்டும்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஓகே அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்றதுக்கு சாரி சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, தாஸ் இருந்துட்டு, "என்ன எல்லா ரூம்லயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. எப்படி கட்டியிருக்கீங்க? என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? நான் கூட பொருள் என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு பார்த்து தூக்கிட்டு போயிருவீங்களோன்னு நெனச்சேன்" அப்படின்ற மாதிரி திருடுறதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சு பேசுறாரு. உடனே பல்லவன் வந்துட்டு, "நாங்க எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது நாங்கன்னு" சொல்லிட்டு வந்துர்றாங்க. ஸோ வந்ததுமே வந்துட்டு டல்லா வந்து உட்காந்ததுமே பாண்டி இருந்துட்டு, "என்னாச்சுடா ஒரு மாரி உட்காந்துருக்கன்னு?" கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா தான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அவரு எதுவும் சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, நான் சும்மா தானே எல்லா ரூமையும் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு பார்த்துட்டு, எதுவும் எடுத்துட்டு போறியா? அப்படின்ற மாதிரி, திருடிட்டு போறியான்ற மாதிரி என்ட்ட பேசுறாருண்ணே. ஓப்பனா சொல்லலைனாலும், அவர் பேசினதுல அந்த அர்த்தம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் அமைதியா இருடான்ட்டு. நீ என்ன கேட்டியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பி திரும்பவும் நம்ம போறது வரைக்கும், இதே மாரி ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் பொறுமையா இருக்கணும். நம்ம வந்தோமா, வீட்ல இங்க தங்குனோமா, கிளம்புனோமா, ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணோமா, அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில நைட்டு வந்து ஸ்டே பண்ணிர்றாங்க. ஸோ மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு வானதியோட ஃபேமிலி, அப்புறம் கஸ்தூரி, அப்புறம் நம்ம சோழனோட காரு ஓனரு, அப்புறம் வந்து கண்ணன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹனீஸ் பைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா, நேரா இங்க திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணோனே நம்ம நிலாவோட வீட்டுக்கு தான் வராங்க. வேகமா போய் இவங்க போய் இன்வைட் பண்றாங்க. நிலாவும், நம்ம சோழனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வானதி இருந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போதேன்னு, "எப்பா எவ்ளோ பெரிய வீடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே பாண்டி கிட்ட, "என்னடா பாண்டி, நிலாக்காக்கு இவ்ளோ பெரிய வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அவனு சோழன் ப்ரோ சரியான ஆளு. நல்ல பணக்கார வீட்டு பொண்ணத்தான் பார்த்து பிடிச்சிருக்கிறாப்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, பேசாம இருடி யாருக்கு அதிலயே கேட்க போகுது. ஏற்கனவே அப்படித்தான் சொல்லிட்டு திரியிறானுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரின்ட்டு அமைதியாயிர்றாங்க. அப்ப வானதியோட அப்பா இருந்துட்டு, வானதியோட அம்மா கிட்ட சொல்றாங்க, "என்னாடி இந்த பொண்ணு இவ்ளோ வசதிய விட்டுட்டா இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த வீட்ல ஐயனார் வீட்ல என்னதான் அப்படி வசதி இருக்குன்னு, இம்மா பெரிய வீட்ட விட்டுட்டு வந்து உட்காந்துருக்குது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதான்யா காதல் கண்ண மறைச்சிருச்சு போலயா. இவ்ளோ வசதி இருக்கிற பொண்ணு எவ்ளோ சிம்பிளா வந்து இருக்கு பாரேன். ஆடம்பரமே இல்லாத மாதிரி. அதுவும் அந்த வீட்ல அவளுக்கு பிடிச்சிருக்கு பாரேன்" அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்து முடிக்கவும், நம்ம கார்த்திகாவும், கஸ்தூரியும் பேசிக்கிறாங்க. நிலா வந்து, "நல்லா இருக்கீங்களா கார்த்திகா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, "நல்லா இருக்கேன் நிலா. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நானும் நல்லா இருக்கிறேன். ஆமா நீங்க ஊருக்கு வந்திருந்தீங்களா? எதுக்கு வீட்டுக்கு வரவே இல்லன்னு?" சொல்றாங்க. "இல்ல நான் தான் கொஞ்சம் அம்மாகிட்டயும், மாமாகிட்டயும் பேசிட்டு இருந்ததுனால அப்படியே டைம் ஆயிருச்சு. வர முடியல." அப்படின்ற மாரி சொல்லவும், சரி நிலா. சரி கார்த்திகா, வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கஸ்தூரி இருந்துட்டு, "ஏம்மா இவ்ளோ பெரிய வீட்ட விட்டுட்டு, இவ்ளோ சொத்து கிடக்கு. இத விட்டுட்டு நீ அந்த ஐயனார் வீட்டுக்கு வந்து எதுக்கும்மா அந்த வீட்ல போய் மருமகளா வந்து வாழணும்னு நெனச்சு வந்திருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "வீடு என்னமோ பெருசு தான். ஆனா நிம்மதியும், சந்தோஷமும் எனக்கு சோழனோட வீட்ல மட்டும் தான் கிடைக்குது. அவங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அதனால காசு பணம் தேவை கிடையாது. நமக்கு நிம்மதியும், பாசமும் கிடைச்சா போதும் தானே! சந்தோஷமா இருந்தா அதுதான் நல்லது. அதுதான் முக்கியம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு கஸ்தூரி இருந்துட்டு, "ஆ என்னதான் இருந்தாலும் அந்த வீட்ல நீ இருக்கிறது கஷ்டம் தான். இவ்வளோ பெரிய வீட்ட விட்டுட்டு வந்துட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க இருந்தா சந்தோஷமா இருக்கிறோமோ, அதுதான் நமக்கு நல்லாருக்கும். வீடு பெரிய மாளிகையோ, இல்ல குடிசை வீடோ, எங்க இருந்தா நிம்மதியாவும், சந்தோஷமா இருக்கமோ,
அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். எனக்கு சோழனோட வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவங்க எல்லாருமே என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாமே, இந்த பணம் எல்லாமே ஒரு சின்ன தூசிக்கு கூட சமம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்ப கார்த்திகா இருந்துட்டு, "பாத்தியாம்மா, இவ்ளோ சொத்தையும் விட்டுட்டு தாம்மா நிலா அங்க வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. எதுக்காக? அந்த குடும்பம் மொத்தமும் நிலாவ உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கிறாங்க. நிலா புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ உன் அண்ணன் குடும்பத்த புரிஞ்சுக்கலைலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து சொல்லும்போது, கஸ்தூரியால எதுவும் பேச முடியல. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி வரும் போல இருக்கு. கார்த்திகா லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் வரும் போல இருக்குது. ஓகே. அ இப்போ கடைசி வரைக்கும் பார்க்குறது வரைக்கும், கார்த்திகாவோட வீட்டுக்கார காட்டுறது வரைக்கும் ஒரு நல்ல மனுஷனா தான் இருந்தாரு. அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். அப்புறமா நம்ம சோழனோட அ ஓனர் இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்றாரு, "டேய் சோழா, என்னடா இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிச்ச, நீ வந்து புளியங்கொம்பு பிடிச்சிருக்கடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நீ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, "என்னடா உன் பொண்டாட்டி பயங்கர வசதியா இருக்கும் போல இருக்குது. நான் கூட பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நெனச்சேன்டா. ஆனா இந்த அளவுக்கு நல்ல பெரிய ரிச்சானவங்களா இருப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலடா அண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "இப்படிப்பட்ட பொண்ணு உன் கையில கிடைச்சிருந்தும், நீ தேடி தேடி போய் உனக்கு கிடைச்சு பார்த்தாலும் கூட இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமாடா? கண்டிப்பா கிடைக்காது. உனக்கு பொக்கிஷமே கையில கிடைச்சிருக்கு. ஒரு புதையலே கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு நல்லா மிஸ் பண்ணிறாதடா. நல்லா பார்த்துக்கோடா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாண்ணே. எனக்கு சொத்து பத்து பத்திலாம் வந்து பெருசா அக்கறை இல்லண்ணே. ஆனா நிலா இவ்ளோ பெரிய வீட்ட விட்டுட்டு அங்க வந்து வாழ்றா. எனக்காக நம்ம குடும்பத்தையும், என்னையும் ஏத்துக்கிட்டு வாழும்போது சந்தோஷமா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல பொண்ணுடா அந்த பொண்ணு. பாசம் மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்குதுடா. நல்லா பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நிலாவோட வீட்ட பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. அப்பதான் சரி எல்லாருமே பேக்க வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரீங்களா? இங்க கோவில்ல நெறைய இருக்குது. நம்ம போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்றாங்க. அதுக்கு தேன் இருந்துட்டு, "இல்ல எதுக்கு இப்ப வெளியில போய்க்கிட்டு, சாயங்காலம் ஈவினிங் ரிசப்ஷன வச்சுட்டு நீங்களா எதுக்கு வெளியில போகணும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லம்மா அவங்களுக்கு ஊர்ல எதுவும் தெரியாதுல்ல. நான் போய் சுத்தி காட்டிட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு, "இல்லப்பா சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்கு. உனக்கு மேக்கப் பண்றதுக்கு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உன்ன எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால நீயும் சோழனும் இங்க இருங்க. மத்த எல்லாரும் கூட போய் பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லும்போது, சேரன் இருந்துகிட்டு, "அதுவும் சரிதான். இவங்க 2 பேர் மட்டும் இருக்கட்டும். நாங்க எல்லாருமே போயிட்டு அப்படியே கோவில் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. நம்ம சோழனும், நிலாவும் மட்டும் வீட்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வானதி வந்து பாண்டிகிட்ட ரொம்ப பேசுறாங்க. "நிலாக்காக்கு இவ்ளோ சொத்து இருக்கோ, இவ்ளோ வசதி இருந்தும், அங்க வந்து இருக்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எப்படி வந்து மாட்டியிருக்காங்க பாருங்க. அப்படி அந்த சோழன் ப்ரோ கிட்ட என்னதான் இருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "அவங்க 2 பேருக்கும் நடுவுல நல்ல ஒரு காதல் இருக்குது. அந்த காதல்னால தான் வந்து இவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நிலா அண்ணி சோழன் பின்னாடி வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "அதுவும் சரிதான். நானா இருந்திருந்தேன்னா இப்படி வந்திருப்பேனான்னு எனக்கு டவுட்டு தான்." அப்படின்ற மாதிரி வாணிஜி சொல்லும்போது, பாண்டிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சேரன வந்து கார்த்திகாட்ட பேசுறாங்க. கார்த்திகாவும் சரி, கஸ்தூரியும் சரி ரொம்ப அமைதியாவே வர்றத பார்த்துட்டு, "என்னாச்சு கார்த்திகா? நானும் மாத்தி மாத்தி கேட்கிறேன். நீ தப்பா நெனச்சுக்காத. நீ எப்பயும் போல துருதுருன்னு எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்ப. அப்படி இல்லாம, இப்போ ஒரு மாரி அமைதியாவே இருக்கியே! என்னாச்சும்மான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா, அதெல்லாம் எதுவுமே இல்ல. நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அவர் துபாய்ல இருக்கிறதா சொன்னேன்லம்மா, எப்போ வருவாரு? எப்போ போனாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாமா, அவர் வந்து துபாய்க்கு போயிட்டு ஒரு 3 மாசம் இருக்கும் மாமா. இன்னும் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 வருஷம் ஆயிரும் அவர் வர்றதுக்கு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிப்பா, நீயும் துபாய்க்கே போகலாம், போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னார்ல. அந்த மாரி போகலையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கஸ்தூரி இருந்துட்டு, இனி அவங்க வீட்லயே போய் இருக்க மாட்டா. அவங்க வீட்லயே போய் வாழப் போறது கிடையாது. இனி துபாய்க்குலாம் எப்படி அனுப்புறது? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அத்தை நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கேட்குறாங்க. "ஏம்மா நீ சும்மா இரும்மா. இப்ப ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிறோம். நல்லபடியா ரிசப்ஷன் நடந்து முடியட்டும். தேவையில்லாம ஏதாவது பேசி மனச கஷ்டப்படுத்தி விட்டுறாத." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. "நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறன்னு தெரியும் கார்த்திகா. எதுனாலும் பரவால்ல என்கிட்ட சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாமா. நான் அப்புறம் சொல்றேன் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கஸ்தூரி வந்துட்டு
எல்லாருமே வந்து நம்ம அவங்கவங்க சந்தோஷப்படி, விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வச்சா தான் நல்லா இருப்பாங்க போல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றாங்க. "என்னத்த ஏன்த்த அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, சோழனும் நிலாவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவ்வளோ வசதிய விட்டுட்டு அங்க வந்து வாழுது. ஆனா சந்தோஷமா இருக்குது. நீங்களும் அந்த பொண்ண உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ சொத்தையும் விட்டுட்டு, சோழன் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னு கல்யாணம் பண்ணியிருக்குது. அதே மாரி பாரு இந்த வானதி. இப்படி பாண்டிகிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. அந்த பொண்ணும் பாண்டிய விடாம பிடிச்சுக்கிட்டு, நான் கல்யாணம் பண்ணா பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்குது. அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நல்லா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மனசுக்கு யார பிடிச்சிருக்கோ, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா தான் வாழ்க்கை நல்லா இருக்குமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அ நி கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அத்த நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அத்த" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாமா. சந்தோஷமா இருக்கிறாங்க. லவ் பண்ணவங்கள சேர்த்து வச்சா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்லும்போது, சேரனுக்கு வந்து ஒண்ணும் புரியல. இப்ப சேரன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சந்தாவ லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திகா வந்து கேட்குறாங்க, "ஏன் மாமா சந்தா என்ன பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தாவ பத்தி விசாரிக்காங்க. ஸோ பாவம் தான் கார்த்திகா, பாப்போம்.